நார்மல் ஃப்ரைடே வந்தாலே நம்ம வீட்டு பெண்களை கையில் பிடிக்க முடியாது. அதுவும் ஃபெஸ்டிவல், அதுவும் நமக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச வரலட்சுமி ஃபெஸ்டிவல் வந்துட்டா நம்மளை கேட்கவா வேணும். வீடே தலைகீழ போட்டு மொத்தமாக அலசி எடுத்து வச்சுருவோம். நான் கொஞ்சம் உங்களை விட கம்மி தாங்க. புதன்கிழமையே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு நாள் பண்ணால் அடுத்த நாளில் கண்டிப்பாக வந்து செட் ஆகாது. அறக்க பறக்க பண்ணும்போது நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுவோம். அதனால் நம்ம புதன்கிழமையே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீடை ஃபுல்லாக மாப்பு போட்டு எடுத்துகிட்டு ஸோ குத்து விளக்கெல்லாம் கையோட விளக்கி எல்லாத்துக்கும் மஞ்சள் சந்தன குங்குமம் வச்சு எடுத்துட்டேங்க. இந்த சந்தனம் பார்த்திங்கன்னா நம்ம மதுரையில் இல்லை மாலை கோனார் அங்கே தான் ரெகுலராக எப்போவுமே வாங்குவேன். ஸோ அதோட பன்னீரையும் கலந்து நம்ம எடுத்துடலாம். நான் எப்போவுமே பஞ்சு திரி வந்து வீட்டில் தாங்க ரெடி பண்ணுவேன். விளக்கு திரி இருந்தால் நீங்கள் அதுலேருந்து கூட நீங்கள் மேக் பண்ணலாம். இல்லைன்னா மெடிக்கலில் கேட்டிங்கன்னா பஞ்சு உங்களுக்கு காட்டன் கொடுத்துருவாங்க இல்லையா, ஸோ அதுலேயுமே நம்ம ரெடி பண்ணலாம். அதோட விளாக் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மேடை பார்த்திங்கன்னா நான் குத்து விளக்கு இந்த மேடையில் தாங்க வைப்பேன். ஸோ அதனால் அதையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. சூப்பராக எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ அதுக்கடுத்து கையோடு நம்ம வந்து இந்த அடுத்த நாள், ஏன்னா மாவில் வந்து வாடி போயிடும், அதனால் நான் நாள் தான் நான் வாங்கினேன். வியாழக்கிழமை தான் வாங்கினேன். ஸோ அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரொம்ப சிம்பிளாக ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த மாவிலை தோரணம் நம்ம அந்த காம்பை எடுத்து உள்ளே சொருகி விடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி மாவிலை தோரணம் தாங்க சிம்பிளாக ரெடி பண்ணேன். ரொம்ப கிராண்டாக பண்ணணும் ஆசை தான், பட் டைம் இல்லை. எனக்கும் கொஞ்சம் ஹரிபரியாக இருந்தனால எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஆஸ் யூஷுவலாக பண்ணுற மாதிரி நம்ம வீட்டில் நிறைய இந்த சரடு இருக்கும் இல்லையா, ஸோ மஞ்சள் சரடு அதுலேயே ஃபுல்லாக கோர்த்து வச்சாச்சு. ஒரு 2 கொத்து நல்லா இருந்தது. ஸோ அதை அந்த கொத்தை அப்படியே சாமி ரூமில் மாட்டிடலான்னு சொல்லிட்டு அந்த கொத்தாவே வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இப்படி தாங்க என்னோடய ப்ரிப்ரேஷன்லாம் போயிட்டே இருந்தது. ஸோ அடுத்த விலாகில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் பண்ண ரொம்ப சிம்பிளான படம் வச்சு வழிபடுற வரலட்சுமி பூஜையோட வீடியோஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விலாக்ஸ் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வரலட்சுமி விரத நல்வாழ்த்துக்கள்.